சார் வணக்கம். சார் வணக்கம். அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது ஒரு அரசியல் காரணம் தான். பாஜக அஜித் அவர்கள் தங்கள் கட்சிக்கு பின்னாக தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கிய முகமாக மாற்றுவதற்காக இந்த மாதிரியான விருதெல்லாம் கொடுக்காங்கன்ற ஒரு கருத்து வருகிறது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எலி அம்மனமா ஓடாது. ஆர்எஸ்எஸ்காரன் எதை எதிர்பார்க்காம செய்ய மாட்டான். சரிங்களா? அஜித்துக்கு பத்மபூஷன் விருது இவ்வளவு நாளா கொடுக்கல, இப்ப ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, விஜய் இன்னைக்கு ஒரு போட்டி அரசியல் தலைவரா தமிழக அரசியல் களத்துல நிக்கிறார். அப்ப விஜய்க்கு இருக்கிற ஓட்டு அதே அளவுல இளைஞர்கிட்ட அஜித்துக்கு இருக்கு. அப்ப அஜித்தை இந்த பக்கம் கைகாட்ட வைக்கிறது, பாஜக பக்கம் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு லாபி முயற்சி தான் இது. அஜித் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்றது அஜித்தை பொறுத்தது. அவர் விளையாட்டையும் விருதையும் அரசியலையும் மக்கள் நலனையும் பிரித்து பார்க்க அவரால் முடிந்தால் அவர் இளைஞர்களுக்கு சரியாக வழிகாட்டுவார். இல்லைன்னா இந்த கேமுக்குள்ள அவரும் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சென்ற தேர்தலில் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க போகும்போது அஜித் கருப்பு சிவப்பு மாஸ்க் அணிஞ்சிருந்தார். அப்போ காலையில் வெள்ளனா போய் ஓட்டு போகிறாரு, கருப்பு சிவப்பு மாஸ்க் அணிஞ்சிட்டு போகிறாரு. அப்போ தன்னுடைய ரசிக பட்டாளங்களுக்கு திமுக கூட்டணிக்கு வாக்களிங்கள்ன்ற சிக்னல் அது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சென்ற முறை அப்போ கட்சி தொடங்கலை விஜய் அவர். அப்போ விஜய் என்ன செஞ்சார்னா, கருப்பு சிவப்பு நேர சைக்கிளில் வாக்குச்சாவடிக்கு வந்தார். அவரும் எடப்பாடி கூட்டணிக்கு போடாதீங்க, திமுக கூட்டணிக்கு போடுங்க அப்படின்னு ஒரு சிக்னல் காட்டினார். இதெல்லாம் போன தேர்தலில் ரிசல்ட்டாக மாறுச்சு. இப்போ அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அஜித்துக்கிட்ட ஒரு தாமரை காவி போட்ட ஒரு மாஸ்க் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு தான் இந்த பத்ம விபூஷன் அப்படின்றது. விஜய்கிட்ட வாய்ப்பு இருந்தால் ஒரு காவி சைக்கிளில் வந்தால் நல்லா இருக்கும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, இது ஒப்பிட்டு பார்க்குற சரியா இருக்குமா? ஏன்னா பாஜகவுக்குன்னு தனி கொள்கை இதெல்லாம் இருக்கும்ல. அப்படின்ற போது ஒரு நடிகரை வச்சுதான் அவங்களுடைய ஆட்சியை பிடிக்குன்னு நினைப்பாங்க. இல்லை, இப்போ விஜயினுடைய அரசியல் போக்கு என்னது, கொள்கை முதன்மையா, சட்டமன்ற தேர்தல் அதிகாரத்துக்கு வருதல் முதன்மையா அப்படின்னு சொல்லும்போது, அதில் கொள்கையை நிலைநிறுத்துவதற்கான ஆலோசகர்களே அவர் பக்கத்தில் இல்லை. விஜய்க்கு கொள்கை சொல்லி கொடுக்கிற அல்லது கொள்கையின்படி கட்சியை வழி நடத்தி கொண்டு போகிற ஆலோசகர்களே நடிகர் விஜயின் பக்கம் இல்லை. அப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, நீங்கள் கொள்கை என்பது தான் நீங்கள் எந்த தரப்பு மக்களுக்காக வேலை செய்ய போறீங்கன்றதை காட்டும். கம்யூனிஸ்டுகள்லாம் யாருக்கு வேலை செய்வாங்க? விவசாயிகளுக்கும் தொழிலாளிகள்னே கத்துவாங்கப்பா. உண்டியல் அடிச்சுக்கிட்டு ஏழைகள்கிட்ட 1 ரூபா 2 ரூபான்னு வசூல் பண்ணுவாங்கப்பா. அப்படின் போது அவங்க எந்த மக்களுக்கானவங்க தெரியும். ரைட்டா? விடுதலை சிறுத்தைகள் எந்த மக்களுக்குன்னு தெரியும். திமுக எந்த மக்களுடைய அரசியல் பேசுன்னு தெரியும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியா உண்டு. ஆனால் நீங்கள் விஜயனுடைய கட்சி எந்த மக்களினுடைய அரசியலை பேசுது அப்படின்றதுல ஒரு தெளிவு இருக்கா? எந்த தெளிவும் இன்ன வரைக்கும் வரல. நாங்கள் வந்தால் அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், அப்படி செய்வோம். எடப்பாடி கூட கூட்டணி போவோம்னா எடப்பாடிக்கிட்ட என்ன இருக்கு? கொள்கை என்ன இருக்கு? அண்ணாயிசமும் இல்லை, ஜெயலலிதாயிசமும் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்க எடப்பாடிக்கிட்ட கூட்டணின்னா என்ன அரசியல் பண்ண போறீங்க? ரைட்டா? பாஜகவுடைய சொம்பு அவரு, உலக அறிஞ்ச சொம்பு. பாஜக இந்த தலையில கொட்டி கையெழுத்து போட சொன்னாங்க, கையெழுத்து போட்டுட்டு நிக்கிறாரு. ரைட்டா? அப்ப நீங்க யாரு கூட வேணா கூட்டணி போவீங்க? எங்களுக்கு போஸ்டிங் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு உங்களுக்கு கூட்டணிக்கு உங்களை நாளைக்கு முதல்வராக தேர்ந்தெடுக்க வச்சான்ல, அவனுக்கெல்லாம் ஒரு கொள்கையும் ஒரு திட்டமும் இருக்கு. அதை வச்சு உங்க கழுத்துல ஏறி உட்காருவான். இல்லைன்னா அவன் உங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவான். அப்ப உங்களுக்கு கொள்கை தெளிவு இருந்து ஒன்று போராடணும், ஒரு நிலை எடுக்கணும். அப்ப அதை ஏற்படுத்துவதற்கு விஜய்க்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஆளே இல்லை. புசி ஆனந்த், அந்த அவர் பேர் என்ன, ஆதவ அர்ஜுன், அது ஒரு கூமுட்டை தற்குறி, அரசியல் தற்குறி. அப்புறம் இன்னொன்னு அட்வைசரு, எலெக்ஷன் அட்வைசரு, ஏற்கனவே அன்புமணி ராமதாச இந்த சர்ச்சு போதகர் மாதிரி மேடையில பேச விட்டவர். இப்படி ஆளுகளா சேர்ந்து
ஜான் ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், ஒண்ணுக்கு ஆகாத அரசியல் தற்குறிகள். இந்த தற்குறிகள்லாம் சேர்ந்து விஜய் அவர் ஏற்கனவே அரசியல் தெரியாது, மொத்தமா தூக்கிட்டு போய் இன்னும் ஒருத்தர் தான் வேணும். இன்னும் ஒருத்தர் இருந்தா எனக்கு காரியம் ரெடி, தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ள இறக்கிடுவாங்க விஜய. இதுதான் நடக்குது. அப்ப கொள்கை ரீதியாக விஜய் சிறந்த ஆலோசகர்களை வைத்துக் கொள்ளணும். அவரு முதல்வர், இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஸ்டாலின்கிட்ட தெளிவான படிப்பை படிக்கணும். என்ன அப்படின்னா, அவரு பொருளாதாரத்திற்கு உலகில் சமகாலத்தில் உலக அளவில் சிந்தனை தளத்தில் சிறப்பாக விளங்கக்கூடிய குழுவை பொருளாதார ஆலோசகராக வச்சுக்கிட்டார். அரசியல் ஆலோசனைகளுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஆட்களை எல்லாம் அவர் வச்சிருக்கிறார். பத்திரிகையாளர்கள்ல நல்ல ஆலோசகர்களை வச்சிருக்கிறார். காவல்துறையில நல்ல ஆலோசகர்களாக வச்சிருக்கிறார். ஐஏஎஸ்ல நேர்மையாளர்கள் பெயர் பெற்ற இறையன்பு ஐஏஎஸ், உதயசந்திரன், இப்படியான ஆட்கள்லாம் அவர் வச்சிருக்கிறார். அப்ப அதனாலதான் இந்த முறை ஆட்சி எதிர்ப்பு மனநிலை மக்கள்கிட்ட வராம இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாம். நீங்க சிறந்த ஆலோசகர்களை வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களை சரியாக வழி நடத்துவார்கள். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ஆலோசகர்கள் எல்லாத்தையுமே விரட்டி விட்டு அண்ட விடாம பார்த்துக்கிறது இந்த நால்வர் கும்பல். இந்த லாட்ரி அர்ஜுனு, இந்த ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் புஷி ஆனந்துக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஒரு கூறுவாரம் இல்லை. இப்படி ஆளுகளை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அதனால ஒரு தவைக்க தலைவர் விஜய் உருவாக்குற கூட்டணி ஒரு அரசியலற்ற கூட்டணி. அந்த அரசியலற்ற பண்பு என்ன ஆகும்? நிலைப்பாடு இல்லை, அரசியல் இல்லை, எனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இல்லைன்னா நான் சங்கிகளுக்கும் பாசிஸ்டுகளுக்கு தான் வேலை செய்வேன். என்னுடைய வேலை தெரிந்தோ தெரியாமலோ மக்கள் விரோதிகளுக்கு உதவ ஆரம்பிச்சோம். ஏன் கொள்கை தெரியணும்னு நினைக்கிறோன்னா, நீங்க தெரியாமல் மக்கள் விரோதிகளுக்கு பயன்பட்டு விடக்கூடாது. அந்த பாதுகாப்பை எது கொடுக்கும்? அரசியல் கொள்கை தான் கொடுக்கும். ரஜினி வந்தாரு, சார் உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்டோன்னு, என்கிட்ட கொள்கை கேட்குறாங்க. அப்படியே எனக்கு தல் சுத்திருச்சு. அப்படி கொள்கைன்னு கேட்டா உனக்கு தலை சுத்துமான்னு சொன்ன பிறகுதான் அவருக்கே இப்படி ஒரு டாபிக்கே இருக்கான்னு தெரிஞ்சு. இப்படி நடிகர்கள் வந்துட்டு பொது வெளியில வந்துட்டு ஜோக் அடிக்கிற தளமா அரசியல் தளத்தை பயன்படுத்தக்கூடாது. அரசியல்ன்றது ரொம்ப சீரியஸானது. கோடிக்கணக்கான மக்களுடைய உயிர் வாழ்க்கை, வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட, அதில் விளையாடக்கூடாது. நீ உன் சொந்த வாழ்க்கையில போய் விளையாடு. கோடிக்கணக்கான மக்கள் வாழ்க்கையில விளையாட அவனுக்கு உரிமை கிடையாது. அதனால கவனமான ஒரு ஏரியா இது. இல்லை, இது ஒரு புறம் இருந்தால் இன்றைய தினம் பார்த்தோம்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து பண்ற மாதிரியான மத்திய அரசு ஒரு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி சாப்பிடலாம்? புரட்சியாளர் லெனின் ஒன்று தெளிவா சொல்லுவார், உண்மைகள் முரட்டு பிடிவாதம் கொண்டவை, அதை நீங்கள் ஏற்க மறுத்தால் அது உங்களை ஏற்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவார். RSS சங்கி கும்பலுக்கு அந்த காலத்துல இருந்து சாதிவாரி ஒதுக்கீடுனா ஆகாது. ஏன்னா சாதிவாரி உண்மைகள் வெளியே வரவே கூடாது. நம்ம என்ன சொல்லுவோம், எப்ப நாங்க தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கிறோம், எங்க பிள்ளைங்க மட்டும் ஏன் படிக்காம போச்சுருக்கு, நீ பதில் சொல்லு. எப்ப நாங்க பிற்படுத்தப்பட்ட ஆட்களா இருக்கோம், எங்க பிள்ளைங்க ஏன் படிக்காம போச்சு, பதில் சொல்லு. நாங்க பெண்களா இருக்கிறோம், நாங்க ஏன் படிக்கல, பதில் சொல்லு. முன்னேறல, பதில் சொல்லு. எங்களுக்கு ஏன் உரிமைகள் இல்லை, அதிகாரம் இல்லை, கோயில்கள் பொது இடங்கள்ல இல்லை, ஏன் இந்த கல்வியும் உரிமைகளும் அதிகாரமும் எங்களிடம் இல்லை. நீ எப்படி எல்லாத்துலயும் டாப் மோஸ்ட்ல இருக்க, நீ எப்படி உயர்ந்த பதவிகள்ல பூரா இருக்க, ஏன் ஓம் பரம்பரை பூரா நீதிபதி பரம்பரையா இருக்கு, ஓம் பரம்பரை பூரா எப்படி வங்கி அதிகாரிகளா இருக்காங்க என்கின்ற கேள்வியை அவர்கள் இவ்வளவு காலம் இருட்டடிப்பு செய்யவே விரும்பினாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இடஒதுக்கீடு சாதி வாரியாக அடையாளம் கண்டு அவங்கள கைதூக்கணும்னு யார் பேசினாலும் இவங்க பேசுனது என்னன்னா, சாதியை வளர்க்குறாங்க. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு போட்டிருக்க பள்ளிக்கூடத்துலதான் சாதி
சர்டிபிகேட்ல கேட்கிறான். இப்படி இந்த இந்த குத்து இந்த உள்குத்தா குத்தி விடுறது இருக்குல்ல, இந்த வேலையை பார்த்தது பூரா RSS சங்கிகள் பார்ப்பனர்கள். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குது, RSS தலைமையகமே நொந்து நூலாகி அந்த அவளாகி எல்லாரும் வந்துட்டு இந்த சரக்கை போட்டு பட்டே அவன்பா அப்படின்ற நிலைமைக்கு அவங்கள இப்போ ஆளாக்கி இருக்கு இந்த அறிவிப்பு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, பாஜக வந்த புதுசுல 2014 நினைக்கிறேன், வந்த புதுசுல இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம்னு அறிவிச்சது யார் தெரியுமா? RSS தலைவராக இருக்கக்கூடிய நம்ம மோகன் பகவத் அறிவிச்ச உடனே அந்த அந்த இதுக்கு வன்முறையான எதிர்வினை பீகார்ல வெடிச்சிச்சு. சரியா? இப்ப பீகார்ல தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ரைட்டா? இப்ப அங்க போனா மக்கள் அந்த கொந்தளிப்புல இருக்கான். நீ அன்னைக்கே இடஒதுக்கீட ஒழிக்கணும்னு சொன்னவன் திருட்டு பெயர், அன்னைக்கே நாங்க தெருவில் இறங்கி வன்முறையாக போராடணுன்ற அந்த நினைவு மக்கள்கிட்ட இருக்கு. அப்ப அதை அழிக்கிறதுக்கு என்ன செய்யறது? சரி விடு, வேற வழி இல்லை, பீகார்ல ஜெயிச்சே ஆகணும், சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவோம். அது மட்டும் இல்லை, இந்த 2 வருஷமா ராகுல் காந்தி இதை பேசி பேசி பல்வேறு இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அமைப்புகள், பழங்குடி அமைப்புகளோட ராகுல் காந்தி செல்வாக்கு அடைஞ்சுக்கிட்டே போறார். இதை அவங்க கவனிக்கிறாங்க. இப்ப ஒரு பக்கம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி செல்வாக்கு அடைஞ்சிட்டு போகுது, பீகார்ல தேர்தல், இந்தியா முழுக்க அது ஒரு ப்ரெஷரா மாறிக்கிட்டு இருக்கு, பல ஸ்டேட்ல நாங்களே நடத்திக்கிறோம்னு அறிவிப்புலாம் விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் இப்போது அறிவித்திருக்கிறார்கள். இப்ப இது யாருக்கு எதிரான அறிவிப்புனா RSSக்கு எதிரான அறிவிப்பு, பார்ப்பனிய சனாதனிகளுக்கு எதிரான அறிவிப்பு, பழமைவாத பிற்போக்கு சக்திகளுக்கு எதிரான அறிவிப்பு. எனவே இதை நம்ம கைதட்டி கொண்டாடி வரவேற்க வேண்டிய ஒரு அறிவிப்பு. அவங்க தலையிலேயே மண்ணை போட்டுக்கிட்டே வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்க யூகிச்சுக்கங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான செய்ய அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்கிட்டு, பாஜக தனக்குத்தானே ஆப்பிள் ஏறி உட்கார்ந்த ஒரு சம்பவம் தான் அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு. ஏன்னா கணக்கெடுப்பினுடைய ரிசல்ட் வந்த உடனே எல்லா கம்யூனிட்டிகளுக்கு இடையிலையும் ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. அது வட இந்திய அரசியலை மறுவார்ப்பு செய்யும். ஒவ்வொரு சமூகமும் தனக்கான உரிமையை கோரி மொத்தமாக களத்தில் இறங்கி போராடும். அது வட இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு சமுதாய புரட்சியாக மாற வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. இது தமிழ்நாட்டில் ஏதாவது எதிரொலிக்குமா? இன்னும் ஒரு வருடங்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அப்போ பாஜக கூட்டணிக்கு ஏதாவது வலு சேர்க்க வருமா தமிழ்நாட்டில்? இதுல பாஜக கூட்டணி அதான் ஏற்கனவே அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள்னு அடிக்காத திசை கிடையாது. அப்ப நாங்களும் சமூக நீதிக்கு உறுதியாக நிற்கிறோம் அப்படின்னு காமிச்சுக்கிட்டா கூட அவங்க கொண்டைய மறைக்க முடியாது. தமிழ்நாட்டுக்காரன் அது என்ன, சரி சாதிவாரி இடஒதுக்கீடு சமூக நீதினா இடபிள்யூசி எதன் கீழே வருதுன்னு கேட்பான். நீ கல்வி ரீதியா எங்க பின்தங்கி இருக்கிற, சமூக ரீதியா எங்க பின்தங்கி இருக்கிற, பார்ப்பனர்களுக்கும் உயர் சாதியினருக்கும் அது எதுக்கு 10% ஒதுக்கீடு, அது வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் எப்படி ஏழையாவான்? அதுவும் நீங்க எப்படி கோட்டான்னு ஒதுக்கும் போது எஸ்சிக்கு கீழே கட்டாப் மார்க் வாங்கி அதுதான் உங்க நிலைமைன்னு சொல்லி அதுல உள்ள போறீங்க. அரிய வகை ஏழைகள், அரிய வகை டைனோசர் வகை ஏழைகள் வருகிறது. அப்ப இந்த கேள்விகள்லாம் தமிழ்நாட்டுல ஏற்கனவே எழுந்த கேள்வி, இது புதுசு இனிமேல் வர்றதுக்கான கேள்வி இல்லை. அதனால ஏற்கனவே டப்பா டான்ஸ் ஆடுச்சுன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல, டப்பா டான்ஸ் ஆடினமன்றது. அதனால பாஜக தமிழ்நாட்டில் சமூக நீதியை பத்தி பேசுனா டப்பா டான்ஸ் தான் ஆடுமே தவிர ஓட்டா மாறாது. அதனால அவர்கள் அந்த இது தமிழ்நாட்டில் வேகாது. அஜித் அவனுடைய பத்மபூஷன் விருது குறித்தும் பாஜகவினுடைய அந்த சாதிய வாரி கணக்கெடுப்பு குறித்தும் பல்வேறு கருத்துக்கள். மிக்க நன்றி. நன்றிங்க, நன்றி.